ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன். நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு புல் ஸ்டாப்புக்கும் ஒவ்வொரு கமாவுக்குமே 1000 பரிணாமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சொற்பொழிவை கேட்குறது 100 புத்தகங்கள் படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நிறையா சொற்பொழிவுகள் கேளுங்க, நிறையா பட்டிமன்றங்கள் கேளுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு கோணத்தில் நம்மளுக்கு எடுத்து சொல்லும். அப்படி தான் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் அவர்களுடைய பார்வையில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாவங்கள் ஒரு தொடர்கதை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பாவம் ஒரு தொடர்கதையாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கைகேயை வாங்கின வரத்தினால பரதன் நாட்டை ஆளணும், ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இந்த பரதன் பார்த்தியா நம்ம கூடவே இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான், அதனால் அந்த பரதனையும் அவங்க அம்மாவையுமே வெட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் வந்துடுது. ஆனாலுமே ராமர் லக்ஷ்மணனை சமாதானப்படுத்தி காட்டுக்கு போகிறாங்க. இவங்க ராமன் லக்ஷ்மணன் சீதை 3 பேர் காட்டுக்கு போயிடுறாங்களா. காட்டுக்கு போனதுமே ஒரு நாள் பறவைங்கள்லாம் கத்துது, விலங்குகள்லாம் ஓடுது. அதுக்கப்புறமேட்டு ஆகாயத்துலலாம் தூசாக கிளம்புது. உடனே ராமர் சொல்கிறாரு, என்ன போய் பாரு அப்படின்னு சொன்னதுமே லக்ஷ்மணன் போய் பார்க்குறாரு. போய் பார்த்தாக்கா பரதன் ஒரு படையோடு வராரு. உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துருச்சு. இவன் நம்ம மேலே படையெடுத்து தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட போய் பரதன் நம்மளுடைய எதிரி, நம்ம மேலே அவன் படையெடுக்கிறதுக்கு வரான், இவனை கொல்றது தான் நம்மளுடைய தர்மம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. ராமர் அப்போ அவரை சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் வந்த பரதன் எப்படி வந்திருக்காரு, தன்னையவே ராமர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்காரு. நீங்கள் இல்லாமல் நான் நாட்டுக்கு போக மாட்டேன், நீங்கள் தான் நாட்டை ஆளணும் அப்படிங்கும்போது ராமர் என்ன சொல்கிறாரு, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, 14 வருஷம் முடிஞ்ச வாட்டி தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுடைய பாதுகைகளையாவது கொடுங்க, அந்த அரியணையில் நான் உட்கார மாட்டேன், நீங்கள் வர வரைக்கும் அந்த அரியணையை உங்கள் பாதுகை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவர் அந்த பாதுகையை வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போ தான் லக்ஷ்மணனுக்கு தெரியுது, இவ்வளோ நல்லவனை போய் நம்ம தப்பாக சொல்லி நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லக்ஷ்மணன் ஒரு பாவம் பண்ணிடுறாரு. இந்த பாவம் எங்கே லக்ஷ்மணனை பாதிக்குது அப்படின்னாக்கா, சீதை ஒரு பொய்யான மானை பார்த்துட்டு அதை மேலே ஆசைப்படுறாங்க. அப்போ ராமர் என்ன பண்ணுறாரு, அந்த பொய் மானை பிடிக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ லக்ஷ்மணன் சீதைக்கு காவலாக இருக்காங்க. அந்த பொய்மான் இறக்கும் போது லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருது. அப்போ சீதை சொல்கிறாங்க, ராமருக்கு ஏதோ ஆபத்து, நீ போய் பாரு அப்படின்னு சொன்னதுமே இல்லை அண்ணன் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சீதை என்ன பண்ணுறாங்க, நீ உங்கள் அண்ணனுக்கு துணைக்காக வரல, என் மேலே பிரியப்பட்டு தான் நீ இங்கே வந்திருக்க, அதனால தான் நீ என்னை விட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னதுமே உடனே லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. லக்ஷ்மணன் அப்போவும் ஒரு கோடை கிழிச்சிட்டு இதை தாண்டி நீங்கள் வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சீதை பேசின பேச்சு லக்ஷ்மணனுக்கு அப்படியே தீக்குளித்த மாதிரி இருந்துதான். அந்த இடத்துல லக்ஷ்மணன் முன்ன செஞ்ச பாவத்துக்கு அவர் இப்போ தண்டனை அனுபவிச்சிட்டாரா. அதுக்கப்புறம் இவரும் போய் ராமனை போய் பார்க்குறதுக்குள்ளார சீதையை யார் தூக்கிட்டு போயிட்டாங்க, ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அப்படி ராவணன் தூக்கிட்டு போன வாட்டி சீதையை மீட்டிகிட்டு வரும்போது சீதை சொல்கிறாங்க, லக்ஷ்மணா நான் உன் மனசை புண்படுத்தினது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்றதுமே உடனே ராமர் என்ன பண்ணுறாரு, சீதையை தீ குளிச்சுட்டு வர சொல்கிறாங்க. லக்ஷ்மணனுடைய மனதை கஷ்டப்படுத்தினதுனால சீதையை தீ குளிக்க வேண்டியது ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு ராமர் என்ன தப்பு பண்ணுறாரு, எல்லாருமே மனைவியை தப்பாக பேசினாலும் ராமர் அப்படி பேசியிருக்கக்கூடாதுல்ல. ஆனாலும் ராமர் மனிதனாக பிறந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, மனைவியை எல்லாருடைய சந்தேகங்களும் தீரணும் அப்படின்னாக்கா நீ காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பவதியான மனைவியை காட்டுக்கு அனுப்பிடுறாரு. இந்த மாதிரி நம்மளுடைய பாவங்கள் ஒன்றோட ஒன்று தொடர்ந்து வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாவம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய பாவங்கள் நம்மளை காலை கட்டின மாதிரி இருக்கும். அதுலேருந்து எப்படியாவது நாம் நம்மளே விடுவிச்சிக்கலாமா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.